எனக்கு சந்திராவை பார்க்கும்போது அப்படியே நந்தினி தேவி பொன்னியின் செல்வன்ல இருக்கிற நந்தினி தேவியை பார்க்குற மாதிரி இருந்தது. நன் ஐஸ்வர்யா ராய் ப்ளே ஆ. பண்ணியிருப்பாங்கல்ல படத்துல. நந்தினி தேவிக்கு பாண்டிய மன்னன் வந்து கொல்லப்படுறாங்க. நந்தினி தேவியோட காதலனான பாண்டிய மன்னன் கொல்லப்படுறாங்க. இங்கேயும் சந்திராவோட ஆ, கணவரான ராஜன் கொல்லப்படுறாங்க. இது யார் கொன்னாங்க? அவங்கள நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு தான் நந்தினி தேவி, சந்திரா 2 பேருமே நிக்கிறாங்க. நீங்க ஒரு ஒரு தனி மனிதர பழி வாங்குறதா இருந்தா, நீங்க தனியா போலாம், ஆள் வச்சுக்கலாம், படைபலம் வச்சுக்கலாம். நீங்க ஒரு பெரிய கிங்டம் வந்து டெமாலிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ இப்ப அங்கேயுமே அதான். சோழ மன்னர்களோட கிங்டம டெமாலிஷ் பண்ணணுன்ட்டு நந்தினி நந்தினி. தேவி நெனைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த செந்தில், குணா, ஜாவா பழனி இவங்க எல்லாரையுமே மட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு சந்திரா நெனைக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டத்தையே அழிக்கணும்னா நம்பளால முடியாது. நம்ம வந்து நம்ம ஒரு பெண். நம்மளுக்கு நம்ம மட்டுமே போதாது. இவ்ளோ பெரிய இது ஒரு இண்டிவிஜுவலால, ஒரு பெண்ணால நெனைக்க முடியாதுன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ என்னோட பவர் என்ன? என்னோட பவர் என்னங்கிறத தாண்டி, இவனுங்க மத்தியில என்னோட பவர் என்ன? ம். லஸ்ட். இவனுங்க எல்லாருமே அழகுக்கு மயங்கி கிடக்குறானுங்க. அப்ப நான் அத பயன்படுத்திக்கிறேன். அத பயன்படுத்தி நான் யார கவிழ்க்க முடியுமோ, நந்தினி தேவி பழுவேட்டரையர கவிழ்க்குறாங்க. சந்திரா குணாவ கவிழ்க்குறாங்க. 2 பேருமே கவிழ்த்து இப்போ அவங்களோட குரலுக்கு இப்போ பழுவேட்டரையரோட வாய்ஸ்க்கு சோழ பரம்பரையில கொ ஒரு மவுஸ் இருக்கு. ம். குணாவோட வாய்ஸ்க்கு அங்க ஒரு மவுஸ் இருக்கு. ம். இதன் மூலியமா அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டோ, இல்ல வந்து என்ன பண்றாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.